யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதார வசதியை தந்திருக்கிறானோ அடுத்த ஆண்டு உம்ரா செய்வோம், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜி செய்வோம் என்று சொல்லி அதை பிற்படுத்துகிற ஷைத்தானிய உணர்வு யாருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே, நான் 7-8 ஆண்டுகள் அங்கு வருகிற ஹாஜிகளை சந்தித்து அவர்களோடு ஒன்றாக இருந்தவன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வசியத்தாக சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்தால் ஹஜ்ஜிக்கு போவதற்கு வயோதிபம் வரைக்கும் காத்திருக்காதீர்கள். தள்ளாடுகிற வயது வருகிற வரைக்கும் காத்திருக்காதீர்கள். உழைத்து விட்டோம், சம்பாதித்து விட்டோம், பிள்ளைகளை எல்லாம் காட்டி கொடுத்து விட்டோம், பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்க்கை அமைத்து கொடுத்து விட்டோம், இனி வாழ்க்கையின் ஓய்வு நேரம் என்று சொல்லி தடுமாறுகிற வேளையில், கண்கள் புகைந்து போகிற நேரத்தில், உடல்கள் எல்லாம் சோர்விழந்து போகிற வேளையில், அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்காக காசை கட்டிவிட்டு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிற நிலையில் அல்லாஹுக்காக ஹஜ்ஜி செய்கின்ற எண்ணத்தை உள்ளத்தில் வைக்காதீர்கள். உங்களுடைய பெற்றோரை ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த வசியத்தை செய்கிறேன். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிற நேரம் போய் வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் மிக நெருக்கடியான கட்டம். அந்த 1 மாத கால பயணம், அதிலும் குறிப்பாக மினா அரபாவிலே தங்கி இருக்கிற அந்த நாட்களினுடைய நெருக்கடி மிக கஷ்டமானது. அதை வயோதிபத்தில் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிற எத்தனையோ தாய்மார்களையும் தந்தைமார்களையும் கைதூக்கி விட்டிருக்கிறோம். கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். எவ்வளவோ வசதி இருந்தது, முடியுமான காலத்தில் வராமல் விட்டோமே என்று சொல்லி 3 தவாப் செய்த ஒரு தாய் 3 முறை காபாவை சுற்றி விட்டார். 7 முறை சுற்றினால் தான் ஒரு தவாப். ஹஜ்ஜுடைய கடமையான தவாப் 3 முறை சுற்றி விட்டார். முடியவில்லை, அவரால் நெருக்கத்திற்குள் போக முடியவில்லை. 3ோடு வழியிலே வந்து விடுகிறார். உம்மா, நீங்கள் இன்னும் 4 முறை செய்ய வேண்டுமே. இல்லை, எனக்கு ஹஜ் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, என்னால் முடியவில்லை என்று சொல்லி அந்த தாய் அழுத கண்ணீர் அன்புக்குரியவர்களே இன்னும் என்னுடைய நெஞ்சில் ஈரமாக இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், வாலிபர்களே, வாலிபத்தின் முடிவிலே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளே, அல்லாஹ் வசதியை தந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது, இன்னும் சம்பாதிப்போம், இன்னும் தேடுவோம், 50 ஆகட்டும் 60 ஆகட்டும் போவோம் என்ற எண்ணத்தோடு அல்லாஹுக்காக இருக்காதீர்கள். இது அல்லாஹுடைய மாளிகையை பார்க்கிற, அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளில் காலடி மிதிக்கிற அற்புதமான வாய்ப்பு, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பெற்ற சகோதரர்கள், அல்லாஹுக்காக நீங்கள் தவறி விடாதீர்கள் என்கிற ஒரு உன்னதமான ஒரு கோரிக்கையை அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு முன்வைக்கிறேன்.